நம்முடைய ஆண்டவர் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளையை பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த நாள் கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய திருவிருந்து என்ற ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்றுக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் கொடுத்த இது ஒரு வாய்ப்பு, ஒரு நாள். இந்த நாளில் தம்மை தேடும்படியாக, சபையாக கூடி வரும்படியாக, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லவும், நற்கிரிகளை செய்யவும், ஒருவரை தாங்கவும் கொடுத்த ஒரு நாள். எனவே இந்த நாளை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், புத்திசாலிகள், ஞானம் உள்ளவர்கள். அதுபடியாக நாம் எல்லாருமாக அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். எனவே உங்களுடைய வருகை நல்வரவாக கர்த்தர் தாமே உங்கள் நாளிலும் உங்களோடு கூட பேசி, உங்களோடு ஆசீர்வதித்து, உங்கள் பரிசுத்தாவிலே நிறைத்து, நமக்கு தேவையான பலனை கர்த்தர் தருவாராக. எனவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசித்து நாம் பாடல் ஆராதனைக்குள்ளாக செல்லுவோம். ஏற்கனவே நாம் ஆராதனுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்திருக்கிறோம். எனவே நாம் இப்பொழுது ஒரு சங்கீத பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 84, 84 அதனுடைய முழு சங்கீதத்தையும் நாங்கள் வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணவுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தோழனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய கூடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிடும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடவமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவருடைய வாசஸ்தலங்களிலே வாசமாயிருக்கிறவர்கள் 2 பேர். ஒன்று, கர்த்தருக்குள் நெத்திரடைந்தவர்கள் பரலோக வாசஸ்தலத்திலே வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒன்று, அவருடைய சமூகத்திலே, திருச்சபையிலே அவரோடு கூட சமூகத்திலே இருக்கிற மக்கள் நாங்களும் பாக்கியவான்கள். எனவே கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நம்மை திடப்படுத்தி, பலப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, இன்னும் அவருக்காக ஓடி உழைக்க நமக்கு கிருபை தருவாராக. பாடுவோம் ஒரு பாடலை. சி மைனர். என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க தயவுசெய்து. இந்த பாட்டு: வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானத்தின் சூடராய் விளங்கும் நல்லாவியே. வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானத்தின் சூடராய் விளங்கும் நல்லாவியே. மெய்யான வெளிச்சமாய் விடும் ஆவியே, மெய்யான வெளிச்சமாம் விடும் ஆவியே. மேன்மைகள் யாவிக்கும்
முதலான ஆவியே மேன்மைகள் யாவைக்கும் முதலான சொல்லுவோம். ஒரு காலத்தை சொல்லுவோம். வைகரையின் ஒளியாக வரும் துய ஆவியே வானத்தின் சூடராய் விளங்கும் நல்லாவியே தெய்வீக கோடையாவும் அருள்கின்ற ஆவியே தெய்வீக கோடையாவும் அருள்கின்ற ஆவியே தேவனின் திருவடிவே பரிசுத்த ஆவியே தேவனின் பரிசுத்த ஆவியே நேசமான இந்த ஒளி நிறைவிக்கும் ஆவியே நேசமான இந்த ஒளி நிறைவிக்கும் ஆவியே நின்றுருகி அழுவாரை இளைப்பாற்றும் ஆவியே நின்றுருகி அழுவாரை இளைப்பாற்றும் ஆவியே வைகரையின் ஒளியாக வரும் புத ஆவியே வானத்தின் சூடராய் விளங்கும் நல்லாவியே எளியோரின் தந்தையாய் இருள் நீக்கும் ஆவியே எளியோரின் தந்தையாய் இருள் நீக்கும் ஆவியே உழைப்பாலே வரும் களைப்பை ஓட்டுகின்ற ஆவியே உழைப்பாலே வரும் களைப்பை ஓட்டுகின்ற ஆவியே உமதாற்றல் இல்லாமல் ஒன்றுமில்லை ஆவியே உமதாற்றல் ஒன்றுமில்லை ஆவியே உண்மையாய் என்னிடம் நன்மையில்லை ஆவியே உண்மையாய் என்னிடம் நன்மையில்லை ஆவியே வைகரையின் ஒளியாக வரும் துய ஆவியே வானத்தின் சூடராய் விளங்கும் நல்லாவியே மாசுகளை கழுவுகின்ற மாண்புமிகு ஆவியே மாசுகளை கழுவுகின்ற மாண்புமிகு ஆவியே மனவருந்தும் காயங்களை ஆற்றிவிடும் ஆவியே மனவருந்தும் காயங்களை ஆற்றிவிடும் ஆவியே இறுதியும் ஈந்தரும் ஆவியே இறுதியும் ஈந்தரும் ஆவியே பிண்டங்கள் யாவும் தர எழுந்திடும் ஆவியே இன்பங்கள் யாவும் தர எழுந்திடும் ஆவியே வைகரையின் ஒளியாக வரும் ஆவியே வானத்தின் சூடராய் விளங்கும் நல்லாவியே பரிசுத்தாவி வரும் பொழுது நீங்கள் பலம் அடைவது மட்டுமல்ல, நாம் தேற்றப்படுவோம், தைரியப்படுத்தப்படுவோம், உற்சாகப்படுத்தப்படுவோம். அதுதான் பரிசுத்தாவியர் செய்கிற மகா வேலை. அவருக்கு ஒரு தேற்றரவாளர் என்று பெயர். உலகத்திலே நமக்கு துன்பம் உண்டு, துயரம் உண்டு, நமக்கு பிரச்சனைகள் உண்டு, வேலை செய்கிற பலம், அந்த உலகம் சபிக்கப்பட்ட உலகம். உழைத்து கொண்டு வந்தா வீட்டுக்கு வர எல்லாம் பறந்து போகுது, மிச்சம் வருது இல்லை. இதெல்லாம் ஒரு வகை சாபமானது. சரியான முறையில் வேலை செய்த சரியான காசு கிடைக்குது இல்லை. கொஞ்சம் காசுக்கு வேலை செய்து முதலாளி பறிச்சுட்டு வர்றார்கள். எல்லாமே இந்த பூமியில விதைச்சா, நெல்லை விதைச்சா 100% கிடைக்குது இல்லை. 70, 60, 20% தான் கிடைக்குது. அந்த மாதிரியான பூமி நல்ல பலனை கொடுக்காது. காலநிலையெல்லாம் சீதம் அமையாது நல்ல வடிவாக. இப்படியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை நடத்துவார், பலப்படுத்துவார். உனக்கு தேவையான பலனை ஈந்து என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன ஆண்டவர், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றபடி
நம்மை நிச்சயம் நடத்துவார். இன்னொரு பாடலை நாங்கள் பாடி கர்த்தரை பாடுவோம். இப்ப போடுங்க, நல்ல தாழ்த்தோடு பாட்டா. ரைட், சரியா இருக்க? கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். என் தாழ்விலும் மேலனவரே, என் தாழ்விலும் மேலனவரே, என் தாழ்விலும் மேலனவரே. கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். பாடம் கூறி யாவும் படைத்த வல்ல தேவன் எங்கள் மீட்பர். மாறும் உலகில் அன்பொழிந்து படைக்கும் என்னை நீங்கள் கரங்கள். பாடம் கூறி பாருங்கள், எங்கள் மீட்பர் மாறும் உலகில் அன்பொழிந்து அனைத்தும் என்னை நீங்கள் கரங்கள். தொடருவேனே உங்கள் பாதம், தொடருவேனே உம்மை நாளும் திருவை நிழலில் வாழ்வு கண்டே. கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். நாளை உலகின் நிலையை அறியேன், நடக்கும் நேசர் போலும் தடியும் வாழ்வில் உந்தன் கிருபை கண்டே. பயனிலும் அயனும் நீரே, வாழ்த்தும் இன்பம் இதயம் தினமும் வந்தும் நீங்கள் அன்பின் நாமம். உயிர்த்த தேவன் உறவில் மகிழ்வே. கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். என் தாழ்விலும் மேலனவரே, என் தாழ்விலும் மேலனவரே. என் தாழ்விலும் மேலனவரே. வாழ்விலும் தாழ்விலும் நம்மோடு கூட இருப்பது நம்முடைய ஆண்டவர் தான். இந்த உலகமோ மக்களோ உயர்வுள்ளதான் நம்மோடு இருப்பான். உன்னுடைய பணமோ காசோ பொருளோ வீடோ வாசலோ அப்படியாக செழிப்பாக வாழும் பொழுது நம்மை சுற்றி வருகிற கூட்டங்கள் ஏராளமாக இருப்பார்கள். நம்மிடத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது அன்பானவர்களே, நாம் அப்படியாக ஒரு வியாதி அல்லது முதுமை போன பிறகு மனைவி கூட, கணவன் கூட, மனைவி கூட, பிள்ளைகள் கூட விட்டு பிரிக்கிற காலம், அந்த மாதிரியான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும்
பொல்லாப்புக்கு பயப்படுறேன், தேவன் என்னோட கூட இருக்கிறீர். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். இமானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னொரு பாட்டு பாடுவோமா? ஆண்டவரை பாடி கர்த்தரை துதிப்போமா? இந்த பாடல் வரலாறு என்னன்றா, ஒரு ராஜா யுத்தத்துக்கு போறார், பயம் நடுங்க ஆரம்பிச்சுக்குது. அப்ப அந்த ஆஸ்தான கவி ஒருவர் இருந்தார், அவருடைய பேர் வேதநாயகம் சாஸ்திரியர். அவரை கூப்பிட்டு என்ற தெய்வத்தின பேர்ல ஒரு பாட்டு படி, நான் யுத்தத்துல வெல்ல வேணும். அவரும் ரசிக்கப்பட்ட ஒரு கவி. அவர் சொல்றாங்க, பாட மாட்டேன், நான் பாடுனா என்னுடைய ஆண்டவர் பாடுவேன். இப்ப நான் யுத்தத்துக்கு வெற்றி பெறணுமே, பாட்டு பாடிச்சு அனுப்பண்டு, நான் பாடுறேன், நீ யுத்தத்துல வெல்லுவ என்று சொல்லி இந்த பாட்டை படிச்சார். போயிட்டு வந்தார், யுத்தம் பெரிய வெற்றி, அவருடைய பயம் நீங்கி அவர் பெரிய சந்தோஷத்தோட திரும்பி வந்தாராம். அப்படி ஒரு வரலாறு இருக்கு. பாடுவோம்மா? இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். மாசனகார பராபர வஸ்து, மாசனகார பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அந்தரவாந்தர இந்தரு சந்தம், அந்தரவாந்தர இந்தரு சந்தம், சுந்தரமிருந்த சௌந்தர நந்தன், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாரும் முடித்த, எண்ணின காரியம் யாரும் முடித்த, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து துதித்த, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, துதி செய். பருவம் பருவங்களை இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அந்த பழைய தமிழ்ல பாடியிருக்கிறார்கள். மாசனகாத பராபர வஸ்து என்றால் பரிசுத்தமான பொருள். அந்த மாதிரியாக அவர்கள் பாடி அந்த யுத்தத்தில் பெரிய வெற்றி அடைந்தது. எனவேதான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களா இருக்கலாம், எப்படிப்பட்ட சோதனைகளா இருக்கலாம், எப்படிப்பட்ட நெருக்கங்களா இருக்கலாம், அந்த நேரத்தில் துதிப்போம், வெற்றி காத்து கொடுப்பாராக. அதைத்தான் யோசபாத் துதித்தார்கள், சீலாவும் பவுலும் சிறையிலே துதித்தார்கள், பெரிய விடுதலை அடைந்தார்கள். கர்த்தரை துதிப்போம், முறுமுறுக்காமல், கேள்வி கேட்காமல், காரணங்கள் சொல்லாமல் கர்த்தரையே துதித்து பாடுவோம். இந்த பாடலை நாம் படிப்போமா? எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை படிச்சு கர்த்தரை துதிப்போமாக. டி மைனர். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன், உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, நான் பார்க்கிறேன்,
நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. அவமானம் அடைவதில்லை, அப்பா நானும் ஒரு பிள்ளை, அப்பா நானும் ஒரு பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். உடைந்த உள்ளத்தோடு உணவே இருந்து பாதுகாக்கிறேன். உடைந்த உள்ளத்தோடு உணவே இருந்து பாதுகாக்கிறேன். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்திலும் விடுவிக்கிறேன், அனைத்திலும் விடுவிக்கிறேன். வருக அவமானம் அப்பா, அப்பா நானும் ஒரு பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், நல்லவர் இனியவர் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கிறேன். நல்லவர் இனியவர் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கிறேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும் குறைவதில்லை. அவமானம் அடைவதில்லை, அப்பா நானும் ஒரு பிள்ளை, அப்பா நானும் ஒரு பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, நான் பார்க்கிறேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், கர்த்தரை நோக்கி பார். வேறங்க அங்கே இங்கே வடக்கு கிழக்கு தெற்க நோக்கி பார்க்காது. எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். பக்தர் பாருங்க, எனக்கு உதவி வரும் கண்மலையை நோக்கி நான் பார்க்கிறேன். அப்படி பார்த்து ஒருவரும் வெக்கப்பட்டு போனது. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அவருக்கு தேவையான சகாயம் செய்திருக்கிறார், உதவி கூப்பிட்டிருக்கிறார். இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர், அதை கேட்டு என்னை எல்லா இடுக்கணுக்கும் விடுதலாக்கி விட்டார். அந்த ராஜா தன்னை ஏழையாக பாவிச்சு சொன்னான், தாவீது ராஜா. அதுபடியாக கர்த்தர் நோக்கி பார்ப்போம், கர்த்தர் நோக்கி பாருங்க. இந்த வாரம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த வாரம் நல்ல வாரம் உங்களுக்கு அமைய வேணும். முதல் வாரம்
கர்த்தரையே நோக்கி பார்த்து காலையிலே எழுப்புறதும் கர்த்தரையே நோக்கி பாருங்க. கர்த்தரை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிப்போம், துதிப்போம், அவருடைய முகத்தை நோக்குவோம். இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை நாங்கள் துதிக்க போகிறோம். டி மேஜர் படிப்போம். டி மேஜர் நல்லா உற்சாகமா பாடணும் பாடம் இல்லையா? தைரியா பாடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் சோர்வா இருக்காது. அதுக்கு அவருக்கு அவமானப்படுத்துற மாதிரி சோர்வா இருந்தா தைரியமா அவர் பாடுங்க. துதிகள் பாடி சோஸ்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். துதிகள் பாடி சோஸ்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன்.
கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், இனியவர், அருமையானவர். பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேளையிலே 3 ஆண்டு நாங்கள் இருக்கின்றோம் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். அன்று ஆதாம் ஏவாளோடு மத்தியான வேளையிலே, அந்த பகலில் குளிர்ச்சியான வேளையிலே உலாவிய ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி கூறுகிறோம். உங்களுடைய வழிநடத்தலுக்காக, பாதுகாப்புக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்கள் மீது ஆண்டவரே கிருபையாய் இரக்கம் வைத்து இந்த நாளிலும் எங்களை கூட்டி சேர்த்தவரே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். நாங்கள் ஆண்டவரை இந்த நாளிலும் ஜீவனோடு எழுந்திருந்து உங்களுடைய சமூகம் வர ஆகாமிய கூடாரங்களுக்கு செல்லாதபடிக்கு உங்களுடைய வாசஸ்தலத்துக்கு, உங்களுடைய பரிசுத்த ஆலயத்துக்கு ஆண்டவர் நாங்கள் வரங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரை உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கவும், உங்களை நோக்கி ஆண்டவரை நாங்கள் விண்ணப்பம் பண்ணவும், துதிக்கவும், புகழவும் கிடைத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்தரே, அருமரிச்சகரே, அன்புள்ள தேவனே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவனே, நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை தந்து எங்களை ஆண்டவரை ஜீவனுள்ள பிதாவே, ஜீவ தேவனே, நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம். வாழ்கின்ற ஜீவ கிறிஸ்துவை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்டது கொண்ட அவமானத்தையும் நிச்சய நிந்தை ஆண்டவரே, நிந்தைகளை நேற்று வைப்பார். ஆண்டவரே, எங்களை விடுவித்தவரே உனக்கு நன்றி கூறுகிறோம். பரிசுத்தரே, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உடைய பாடுகளை ஈர்த்ததற்காக ஆண்டவரே நன்றிகள், நன்றி கோடி நன்றிகள். அத்தாவே, நான் உன்னை துதிப்பதும் உன்னை போடுவதும் நன்றியோடு வாழ்வதும் குறைவு இல்லை. எங்களுடைய ஆண்டவரை நன்றியற்ற தன்னை மன்னிச்சு ஆண்டவரை வெளியேற்றபடியால் செஞ்சுகிறோம். பரிசுத்தரே, மகிமையான ஆண்டவரே, மகிமை மகா பிரகாசமே, இதாமே தற்சொருவமே, நாங்கள் போற்றி துதிக்கிறோம். அருள்நாதா, சிறுவைநாதா, கர்த்தாதி கர்த்தா, அருமை ரட்சகரே, மீட்டெடுத்தவரே, கர்த்தா இயேசுவே, நான் உன்னை துதிக்கிறோம். பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, சகல அந்த சாஸ்திரம் ஆளுகின்ற மகா தேவனே, ஆண்டவரே, உங்களுடைய பாதம் பூமி ஆண்டவருடைய பாதப்படி, வானங்களுடைய சிங்காசனம் பாதப்படி நாங்கள் வழங்குகிறோம். அருள் ஆண்டவரே, எங்கள் மீது கிருபையாகவும் இரக்கமாக இருக்கின்ற எவனாகி ஆண்டவருக்கு மகிமை, பரிசுத்த ராஜாவுக்கு மகிமை, அருணாதருக்கு மகிமை, கிருபை நாதருக்கு மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். உத்தமரே, உன்னதமானவரே, நாங்கள் போற்றி கொடுக்கிறோம். வல்லமைமிக்க பிதாவே, வல்லமையான செய்திகள் எங்கள் வாழ்க்கையில் செய்து எங்களை தொட்டு எங்களை குணமாக்கினப்பா, மக்கள் நன்றி. எங்கள் ஆவியை ஈர்க்கின்றேன், எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. எங்கள் மகிமை, கனமும் துதியும் புகழும் சோத்திரமும் உனக்கே நாங்கள் சேர்த்துகிறோம். எங்கள் தெய்வம், எங்களை ஆட்கொண்டவர், எங்கள் மீது ஆண்டவரை இரக்கம் பாராட்டுகிறவர். ஆண்டவரே, நன்றி நன்றி. உடைய சமூகத்தை நாங்கள் நிரப்பியர்களும் எங்களை தொட்டர்களும் ஆண்டவரே, இந்த வருஷத்தினுடைய ஆண்டவரே, ஆண்டவரை தொடர்ந்து வந்திருக்கிறோம். மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தை நாங்கள் அதே போல பிடித்து போட்டோம். ஆண்டவரே, இயேசுவே, ஆண்டவரே, ஆழ்ந்து செய்த நன்றிகள், உதவிகள், பராமரிப்பு, பாதுகாப்புக்காக நன்றி. நாங்கள் கடந்து சென்ற பாதைகளுக்காக நன்றி. ஆண்டவரை, நடந்து கொண்டிருக்கிற பாதைக்காக நன்றி. நடத்தப்படும் என்ன பாதையோ ஆண்டவரே, அதற்காக நன்றியை நடத்தும். ஆண்டவரை, மகிமை கனம் புதிய சேர்த்திற்கு நாங்கள் சேர்க்கிறோம். நல்லவருக்கும் அன்பானவருக்கும் இதமானவருக்கும் மகிமை உண்டாவதாக. இந்த ராஜாவுக்கே துதிகள் மகிமை சேர்க்கிறோம். சர்வ வல்லவருக்கே மகிமை சேர்க்கிறோம். நாயகன் பிதாவுக்கே மகிமை சேர்க்கிறோம். எங்கள் ஆண்டவரே, கிருபை ஆண்டவரை கிருபையை வழி நடத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றி. கொடுத்த பலனுக்காக நன்றி. எங்களை ஆண்டவரை பள்ளி சுத்திகரித்து எங்களை ஆண்டவரே வருகைக்கு பாத்திரவான்களால் மாற்றுகிறார்கள்.
பிதாவுடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் எங்களை நிறுத்த வல்லமையுள்ளவருக்கு சதா காலங்களில் மகிமையும் கர்மம் துதி உண்டாவதாக. கர்த்தாவே நன்றியுடையது, இயேசுவே நன்றியை அந்த வாழ்வில் வந்த ஒளி மயமே உனக்கு நன்றி கூறுகிறோம். கோமானே உனக்கு நன்றி, நேசரே உனக்கு நன்றி. படிக்கு எங்களை வழிநடத்தும்படியாக எங்களை சோதரிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே, என் தகப்பனே, என்னை ஆளுகிற தகப்பனே, என்னை வழிநடத்துகிற தகப்பனே, நீ மட்டும் என்னை பாதுகாக்கிற தகப்பனே. ஓ நன்றியோடு இருக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு இருக்கிறோம் ஆண்டவரே. சகலவற்றையும் புதிதாக மாற்ற வல்லமையுள்ள என் தகப்பனே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரித ரபந்தூரம தூரமா, ஓரித ரபந்தூரம தூரமா, ஓரித ரபந்தூரம கூடுமின் கந்தலையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மை நான் காண கொடுமின் கண்களே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. கொடுமின் மாற்றவரே, கொடுமின் கொடுமின்
இயேசுவே உம்மை போல் என்னை காக்குமே. போதுமின் ஆண்டவரே, போதுமின் வாழ்வினையே. இயேசுவே உம்மை போல் என்னை காக்குமே. வார்த்தையினூடாக ஆண்டவர் நம்மை தொடுவாராக. உட்கார்ந்து கொள்ளுங்கள்.